அக்கா, இன்னைக்கு நடந்ததை நினைச்சு நீ பயப்படாத. அவனுக்கெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற ரவுடி பசங்கக்கா. எவனோ காசு கொடுத்தான்றதுக்காக அவனுங்க அருணுக்கு எதிரா பொய் சாட்சி சொல்றவனுங்க. இதெல்லாம் செல்லுபடியே ஆகாது. செல்லாதுன்னு நீ சொல்றடா. ஆனா கோர்ட்டும் போலீஸும் அதுதானே நம்பிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது பொய்ன்னு நிரூபிக்க நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையேங்க. ஐயோ கடவுளே. அண்ணி, அருணுக்கு எப்படியோ ஜாமீன் கிடைச்சிரும், என் பையனை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேங்க. ஒரே நிமிஷத்துல என் நம்பிக்கை மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்களே. என் கண்ணு முன்னாடியே என் பையனை இழுத்துட்டு போனாங்க. வேதா, போலீஸ்னா அப்படித்தாம நடந்துப்பாங்க. ஆனா நம்ம லாயர் இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லலையாம்மா? இந்த சாட்சிகளை எப்படி உடைக்கலான்னு யோசிக்கத்தான் அவர் டைம் கேட்டிருக்காரு. இல்லங்க, இல்ல, எனக்கு என்னமோ எல்லாம் தப்பாதான் படுது. பொய்ய உண்மையாக்க போலீஸ் என்ன வேணாலும் செய்யும்னு நான் அன்னைக்கு அவங்க கிட்ட சொன்னேன்ல, அதுதாங்க இப்போ நடந்துட்டு இருக்கு. முதல்ல என் பையன் தான் அடிச்சான்னு சொன்னாங்க. இன்னைக்கு யாரோ 2 பேரு என் பையன் சொல்லிதான் செஞ்சோன்னு வந்து நிக்கிறாங்க. என் பையன் அடிச்சத நேர்லயே பார்த்தோன்னு யாரோ நாளைக்கு 2 பேர் வருவாங்க. அதையும் நம்பி இந்த கோர்ட் என் பையனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இல்லம்மா. ஐயோ ஐயோ, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது அண்ணி. எத்தனை பொய் சாட்சிகளை கொண்டு வந்தாலும் உண்மையை என்னைக்கும் மாத்த முடியாது. நம்ம கும்பிடுற சாமி நம்மள கைவிடாது. சாமியா அப்படின்னு ஒண்ணு இருக்கா சீதா? சாமி இருக்கிறது நிஜம்னா என் பையன் மேல ஏன் இப்படி ஒரு பழி விழணும்? என் பையன் ஒரு பாவம் அறியாதவன் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? நாம யாருக்கு என்னங்க கெடுதல் செஞ்சோம்? இப்ப வரைக்கும் மனசாட்சிக்கு பயந்துட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம கோடி கோடியா பணம் கேட்டோமா, இல்ல காரு பங்களான வசதியான வாழ்க்கை கேட்டோமா? ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தானே கேட்டோம். அத கூட கொடுக்க முடியலனா அது என்னங்க சாமி? நம்ம வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் எந்த மதிப்பும் இல்லைன்னா நாம ஏங்க அதை செய்யணும்? இனிமே நம்ம கோயிலுக்கு போக வேண்டாம், சாமியும் கும்பிட வேண்டாம். அம்மா அண்ணி, நம்ம வீட்ல கூட இனிமே ஒரு சாமி படம் கூட இருக்கவே கூடாது. இப்பவே எல்லாத்தையும் தூக்கி நான் வீசுறேங்க. வேதா, வேணாம்மா. பையன் மேல இருக்கிற பாசத்துல என்ன பண்றோம் என்ன பேசுறோம்னு உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது வேதா. கொஞ்சம் நிதானமா இருமா, எல்லாம் சரியாயிடும். ஐயோ இல்லங்க, சாமி நம்பினா எதுவுமே நடக்காது. என் பையனை காப்பாத்தாத சாமி எனக்கு வேண்டவே வேண்டாங்க. வேண்டவே வேண்டாம். சாமி காப்பாத்தலன்னு யாருமா சொன்னா? இப்பவும் கடவுள் தாமா காப்பாத்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏமா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? சாமி என்ன பண்ணுச்சு? அம்மா, இன்னைக்கு நடந்த விஷயத்த அருணுக்கு எதிரான விஷயமா நீங்க பாக்குறீங்க. ஆனா நம்மள தெளிவுபடுத்துறதுக்காக தான் இது நடந்திருக்குன்னு எனக்கு தோணுதுமா. என்ன ரஞ்சிதா சொல்ற? ஆமா, அருணுக்கு எதிரா யாரோ சதி பண்றாங்கன்னு நான் அன்னைக்கே சந்தேகப்பட்டேன். அது இப்போ உண்மை ஆயிடுச்சு. இந்த கொலைய செஞ்சவ அருண் இதுல மாட்டி விடத்தா 2 ஆளை செட் பண்ணி அனுப்பியிருக்கான்னு இப்போ நமக்கு கன்ஃபார்மாவே தெரிஞ்சிருச்சு. அவன் யாரு, அவன் ஏன் இதெல்லாம் செய்யறாங்கறத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். அப்புறம் அருணை ஈஸியா நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். இனிமே நாம அந்த பாயிண்ட பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். அதெல்லாம் சரிம்மா, ஆனா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இத போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க இதெல்லாம் நம்பவே மாட்டாங்களேம்மா. அவங்க என் பையன் மேல பழி போடுறதுலயே தான் குறியா இருப்பாங்க. அம்மா,
அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இதுக்கு பின்னால யார் இருக்காங்கறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். அருணை நிரபராதின்னு நிரூபிச்சு அவரை வெளியே கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்புமா? உங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நான் கண்டிப்பா இதை செய்வேம்மா. தைரியமா இருங்க. ரஞ்சிதா, இந்த குடும்பத்தை உன் குடும்பமா நினைச்சு இவ்வளவு பெரிய பாரத்தை ஏத்துக்கிட்டேம்மா. நீ நல்லா இருப்பம்மா, நீ நல்லா இருப்பம்மா, நீ நல்லா இருப்ப. ஐயோ, பேப்பர்ல இருக்கிற நியூஸ் பார்த்தா எல்லாரும் வருத்தப்படுவாங்களே. கடவுளே, அருணை பத்தி இப்படியெல்லாம் நியூஸ் போட்டிருக்காங்க. அக்கா இதை பார்த்தா கண்டிப்பா தாங்க மாட்டாங்க. யாரும் பார்க்கறதுக்குள்ள இதை மறைச்சிடணும். டேய் சுந்தர், ஆ என்னடா இங்கே நின்றுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, சும்மாதான். சரி, பேப்பர் வந்துச்சா? இல்லை, இன்னைக்கு வரல. இன்னும் வரலையா? வர டைம் ஆச்சே. டேய், கையில் என்ன? இது நேத்து வந்த பேப்பர் மாமா. இந்த பையன் ஏன் வர வர லேட்டா வரான்? என்னாச்சு அவனுக்கு? ஏங்க இதுல இன்னைக்கு டேட் போட்டிருக்கு, நேத்து பேப்பர்ன்றீங்க. சிம்ரன், டேய், என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு பேப்பர் தான், நேத்து பேப்பர்ன்ற? இல்லை மாமா. அட போட. அண்ணா, டீ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறேம்மா. ஏங்க, டீ எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம். ஏய், என்னடா அது? அருணை பத்தி இப்படி நியூஸ் போட்டிருக்காங்க. என்னாச்சுண்ணா? இந்த கொடுமை நீயே பாரு. டேய், இந்த ஆளுங்க எல்லாம் அவன் கண்ணால கூட பாத்துருக்க மாட்டான்டா. அவன் போட்டோவை போட்டு அவனுக்கும் கூலிப்படைக்கு சம்பந்தம் இருக்குன்னு எழுதிருக்காங்கடா. ஐயோ ஐயோ மாமா, நீங்க சத்தமா பேசாதீங்க, அக்காவுக்கு கேட்ட போது. அடிதடி சண்டைன்னா ஒதுங்கி போற ஆள்றா அவன். ஐயோ, அண்ணி வர போறாங்க. எல்லார்கிட்ட அன்பா இருக்கணும், நட்பா பழகணும்னு என் பையன் நினைப்பா. அண்ணா, அவனை பத்தி தப்பு தப்பா என்னென்னமோ எழுதிருக்காங்களே. ஐயோ மாமா, அழாதீங்க, அக்கா காதுல விழுற போது. அண்ணி வந்துட போறாங்க. என் பையனை பத்தி இப்படி எல்லாம் படிப்பேன்னு நான் கனவு கூட நினைச்சு பார்க்கலடா. ஐயோ மாமா மாமா, அழாதீங்க. நீங்க இதை படிச்சீங்கன்னா வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் பேப்பர் வரலன்னு சொன்னேன். அதுக்குள்ள இவதான் அவசரப்பட்டு. எனக்கு எப்படிங்க தெரியும்? இந்த மாதிரி நீசல நான் அடிக்கடி படிச்சிருக்கேன்டா. யார கொலைகாரன் போட்டுருக்காங்களோ அவன் மேல அவ்வளவு கோவம் வரும். விசாரணை இல்லாம அவனை தூக்கல போடணும்னு நினைப்பேன். இன்னைக்கு என் பையனை பத்தி அப்படித்தானே எல்லாரும் நினைப்பாங்க. அவனை தூக்கல போடணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எந்த தப்புமே செய்யாம என் பையன் இப்படி ஊர்வாயில விழுகிற மாதிரி ஆயிடுச்சாடா. அவனுக்கு போய் ஏன்டா இந்த கொடுமை நடக்கணும்? ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ மாமா, அழாதீங்க, அக்கா காதுல விழுந்துற போது. டேய், என்னை விடுறா. உன் அக்கா பத்தி யோசிச்சியா? அவ இதெல்லாம் படிச்சா தாங்க மாட்டாடா. அவ கண்ணுல இந்த பேப்பர் படாம பாத்துக்கடா. பாத்துக்கிறேன் மாமா, சுந்தர். பாத்துக்கிறேன். ஐயோ சிம்ரன், பேப்பர் எடுத்து வரேன். போ. மாமா, கண்ணை தொடங்க, வர்றாங்க. எங்கடா அவன் இன்னும் ஆளை காணோம்? தெரியல மாமா, என்னாச்சு? இன்னும் வரல. ஏன் நீங்க எல்லாருமே வெளியே அண்ணி, நிக்கிறீங்க? ஏன் இவ்வளவு லேட் அண்ணி, பண்றான் அவன்? டீ சாப்பிடுறீங்களா? எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்.
என்னாச்சுங்க? ஏன் இங்கே நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சீதா டீ கொண்டு வந்தா, அதான் குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு இருந்தோம். அதான். என்ன கையில ஏதோ மறைக்கிறீங்க? இல்ல, கை சும்மா தான் வச்சிருக்கேன். ஒண்ணும் கையில இல்ல ஏதோ அண்ணி. மறைக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, கைய காட்டுங்க. அண்ணி ஒண்ணும் இல்ல அண்ணி. கைய காட்டுங்கன்னு சொல்றேன்ல. இல்லக்கா அட, ஒண்ணு இல்ல. பேப்பர் தாம்மா இது. அதை ஏங்க மறைக்கிறீங்க? மறைக்கலம்மா, சும்மா தான் வச்சிட்டு இருந்தேன். கொடுங்க அந்த பேப்பரை. அக்கா இது இருக்கா? இதுல வழக்கமா வர்ற நியூஸ் தான் வந்திருக்கு. புதுசா எதுவும் இல்ல. நீ இது எதுக்கு படிச்சுக்கிட்டு? டேய், நீங்க எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு அதை படிக்கணும்னு தோணுது. ஐயோ. கொடு. இல்லக்கா இதுல எதுவும் இல்ல. கொடுடா பேப்பரை. அண்ணி அது வேண்டாம், நீ சொன்ன கேளுங்க. சுமார் சீதா. மாமா என்னங்க இதெல்லாம்? ஏங்க, என்னங்க இது? கொலைகாரன்னு போட்டிருக்காங்க. என் பையனை கொலைகாரன்னு முடிவே பண்ணிட்டாங்களா? அது உண்மையா பொய்யான்னு விசாரிச்சு எழுத மாட்டாங்களா? அக்கா, விசாரிக்கிறது போலீஸோட வேலை. அவங்க சொல்றத வச்சு பரபரப்பா நியூஸா போடுறது பத்திரிக்கையோட வேலை. அதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா எழுதுவாங்களாடா? என் பையனை பத்தி அவங்களுக்கு என்னடா தெரியும்? யாரோட கஷ்டத்தையும் பார்க்க பொறுக்காதவன்டா என் பையன். அவனை போய் கொடூரமான கொலைகாரன்னு எழுதிருக்காங்களேடா. கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா அவங்களுக்கு? அவங்கள சொல்லி தப்பு இல்லக்கா. உண்மையான கொலைகாரன் கிடைக்கிற வரைக்கும் அவங்க பார்வைக்கு அருண் தான் குற்றவாளி. அவங்க அப்படித்தாக்கா எழுதுவாங்க. நாம எதுவும் பண்ண முடியாது. அண்ணி பேப்பர்ல எதுவும் எழுதிட்டு போட்டோம் அண்ணி. அவங்க நியூஸ் போட்டதுனால அது உண்மை ஆயிடாது. நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க அண்ணி. வருத்தப்படாம எப்படி இருக்கிறது சீதா? இது உண்மை இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அக்கம் பக்கத்துல எல்லாம் அப்படி நினைக்க மாட்டாங்களே. இத பார்த்துட்டு துக்கம் விசாரிக்கிற மாதிரி என்ன விசாரிப்பாங்க. நம்ம அருணை பத்தி நல்லா தெரிஞ்சோம். அவன் இதெல்லாம் செஞ்சிருப்பானான்னு நம்ம கிட்டே சந்தேகமா கேட்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? வேதா, யாருக்கிட்டையும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். யாரு எப்படி வேணா நினைச்சிட்டு போட்டோம், அதை நம்மளால மாத்த முடியாது. நம்ம பையன் நல்லவன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. அருண் தப்பு செய்யல. அதை நிரூபிச்ச வெளியில வர்ற வரைக்கும் நாம இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க சொல்றது சரிதாங்க. நம்ம பையனை பத்தி நமக்கு தெரியும். மத்தவங்க சொல்றத பத்தி நாம எதுக்கு கவலைப்படணும்? என் பையன் நிரபராதி நிரூபிச்சு வெளியில வருவான்ல, அன்னைக்கு இவங்களெல்லாம் பேசிக்கலாம். அது வரைக்கும் இந்த வீட்டுக்கு பேப்பரே வரக்கூடாது. சொல்லுக்கா. ரஞ்சிதா, அக்கா, என்ன ஆச்சுக்கா? இப்போ ஏன் நீ அழற? உன் வாழ்க்கையை நினைச்சு தாண்டி அழற. உனக்கு விடிவு காலமே வராதாடி. சந்தோஷங்கிறது வாழ்க்கையில கிடையாதா? கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும்னு தலையில எழுதியிருக்கா. அக்கா, இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? இன்னும் என்னடி நடக்கணும்? இந்த சின்ன வயசுல சொல்ல முடியாத கஷ்டத்தை நீ அனுபவிக்கிற. நீயும் அருணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சு நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டு, அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லாம ஆயிடுச்சேடி. நீ ஒரு நாள் கூட அவர் கூட நிம்மதியா வாழலேடி. அந்த பிரச்சனை தீர்றதுக்குள்ள அவர் மேல கொலை பழி விழுந்து என்னென்னமோ நடந்து போச்சேடி. இந்த பழியில இருந்து அவர் எப்ப மீண்டு வருது, எப்ப உண்மையை வீட்டுல சொல்றது? நீங்க
இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள உன் வாழ்க்கையே முடிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. அக்கா நீ முதல்ல அழாத. நீ ஆசைப்பட்ட மாதிரி நானும் அருணும் ஒன்னா சேர்ந்து வாழதாங்கா போறோம். அதுக்கான காலம்தான் கொஞ்சம் தள்ளி போகுதுக்கா. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எந்த தைரியத்துலடி நீ இப்படி பேசுற? ஏற்கனவே உன் வாழ்க்கையில நிறைய சிக்கல் இருக்கு. அது போதாதுன்னு இப்ப புதுசா வேற ஒருத்த முளைச்சிருக்கான். அந்த படுபாவை அருண் வெளியே வரவே விட மாட்டான் போல இருக்கே. அவன் யாரு? அருணுக்கும் அவனுக்கும் என்ன பகை? அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு எதுவுமே புரியலையேடி. அக்கா அவன் யாருன்னு எனக்குமே தெரியாதுதான். கண்ணுக்கே தெரியாத ஒரு எதிரியோட தான் நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா கூடிய சீக்கிரமே நான் அவனை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்க்கா. சட்டத்துக்கு முன்னாடி அவனை நிறுத்தி அவனுக்கு தண்டனையும் நான் வாங்கி கொடுப்பேன். ஓடி பைத்தியக்காரி, உண்மையை நம்பாம சாட்சியை நம்பினா அது என்னடி சட்டம்? அத போய் நீ பெருசா நம்பிட்டு இருக்க. உனக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம்க்கா. ஆனா லீகலா போராடி என் புருஷனை காப்பாத்த முடியும்னு நான் நம்பிட்டு இருக்கேன். என்னால அப்படி நினைக்க முடியலடி. இந்த போராட்டத்துல நீ தோத்துருவியோன்னு எனக்கு பயமா இருக்குடி. ஏன்க்கா அப்படியெல்லாம் பேசுற? கிடைக்கிற ஆதாரம் எல்லாம் அருணுக்கு எதிராவே இருக்கு. அவர் சொல்லிதான் கொலை செஞ்சோன்னு 2 பேர் வந்து கோர்ட்ல சரண்டர் ஆயிருக்காங்க. அதையெல்லாம் மீறி நீ எப்படி அருணை நிரபராதின்னு நிரூபிப்ப? அக்கா எனக்குமே எப்படி சொல்றதுன்னு தெரியலக்கா. அருண் பக்கம் இருக்கிற அந்த சத்தியம் அவரை கண்டிப்பா காப்பாத்தும். நீ சொல்ற சத்தியம் எல்லாரையும் காப்பாத்திடலடி. சில பேரை கை விட்டுருக்கு. அவங்க அதுக்கு தண்டனையும் அனுபவிச்சிருக்காங்க. ஏன் புருஷன் விஷயத்துல அப்படி நடக்காது. அப்படி நடக்கவும் நான் விட மாட்டேன். விதியா இருந்தாலும் சரி சதியா இருந்தாலும் சரி எப்படியாவது நான் போராடி நான் என் அருணை வெளியே கொண்டு வருவேன். நீ இந்த நிலைமையிலயும் எவ்வளவு தெளிவா பேசுறது என் மனசுக்கு தெம்பா இருக்குடி. நீ ஜெயிக்கணுமேனு இன்னொரு பக்கம் கவலையாவும் இருக்குடி. நான் நிச்சயமா ஜெயிப்பேன்க்கா. நீ நெகட்டிவா எதையுமே யோசிக்காத. என் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நீ என்கிட்ட எதுவும் பேசாத. முடிஞ்சா எனக்காக அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. கடவுளே, என் அக்கா கிட்ட தைரியமா பேசிட்டேனே தவிர எனக்கே கண்ணு கட்டி காட்டுல விட்டா மாதிரி தான் இருக்கு. எல்லா பிரச்சனையும் மீறி என் புருஷனை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல. நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். டேய், கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றோம். சும்மா வள கொல கொலன்லாம் பேசக்கூடாது. அருணோட உங்களுக்கு எப்படி பழக்கமாச்சு, அவனுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லு. இந்த வேலை உங்களுக்கு எப்படி வந்தது, இந்த கொலையை எப்படி பண்ணீங்கன்னு விளக்கமா சொல்லணும். புரியுதா? கான்ஸ்டபிள், ரெக்கார்ட் பண்ணு. ஓகே சார். அருண் சார் எங்களுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் பழக்கமானார் சார். ஏதாவது அடிதடினா கூப்பிடுவார் சார். இதுக்கு முன்னாலேயே அவருக்காக 2-3 வேலை செஞ்சுருக்கோம் சார். அன்னைக்கும் சார் தான் ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னார் சார். அப்போ அப்படியே அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க சார். இதுதான் சார் நடந்துச்சு. யோ, ரெக்கார்டை கட் பண்ணு. ஓகே சார். கான்ஸ்டபிள், ரெக்கார்ட் ஆன் பண்ணு. ஓகே சார். டேய், நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லணும். சரிங்க சார்.
இதான் சார் நடந்துச்சு. யோ ரெக்கார்டை கட் பண்ணு. ஓகே சார். கூப்பிட்டு வாங்க. ஏய் இறங்குடா. ஏய் நீ இறங்குடா, இறங்க. டேய் எப்படி 2 பேரும் உள்ள வந்தீங்க, அவங்கள எப்படி அடிச்சீங்கன்னு டீட்டெயிலா சொல்லணும்.